ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சியில் குட்டீஸை அறிமுகப்படுத்துறதோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதல்ல அவங்களை கூப்பிட்டுடலாம். குட்டீஸ் வாங்க வாங்க. வந்திருக்கீங்க. இந்த நல்ல ஸ்மைலோட வந்திருக்காரு அவரு. அது ஹூட் வேறையா? என்னை பற்றி சிரியும் கொஞ்சம். உன் பேர் என்ன? ஸ்ரீவத்சன். சத்தமா சொல்லுங்க. ஸ்ரீவத்சன். வெரி குட். உங்க பேரு? கிருஷ்ணிகா. கிருஷ்ணிகா. புதுசா இருக்கே பேரு, நல்லா சூப்பரா இருக்கே. கிருஷ்ணர் பேரு கூடவே அது ஒரு சின்னதா ஒரு பொண்ணுக்கு பேர் வைக்கிற மாதிரி அழகா இருக்கும். உன் பேர் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? வெரி குட். உங்க பேர் என்ன? பிரதீக்ஷா. பிரதீக்ஷா. உங்க பேர் அதே மாதிரி புதுசா இருக்கே. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யார் பண்ணி விட்டா? நானே பண்ணிக்கிட்டேன். நீயே பண்ணிக்கிட்டீங்களா? அடேங்க அப்பா. என்ன படிக்கிறீங்க? 5th standard. 5th standard. ஓகே. நீங்க என்ன படிக்கிறீங்க? 2nd standard. 2nd standard. ஏன் அது மெதுவா சொல்லு, சத்தமா சொல்லு. 2nd standard. ஓகே. விழுந்துற போறீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? 1st standard. 1st standard-ஆ? சரி. சரி, எல்லாருக்கும் பாட தெரியுமா, ஆட தெரியுமா? உனக்கு பாடலாம் தெரியுமா? உனக்கு பாடுவியா? அழகா சிரிச்சுன்னு இருக்கியா? ஒரு பாட்டு நல்லா சிரிச்சுட்டு ஒரு பாட்டு பாடிடுவியா? டான்ஸு தெரியுமா? அப்புறம் என்ன, ஜமாய்ச்சிடுவான் நிகழ்ச்சியை. ஓகே. ஹீரோ மாதிரி இருக்கிறீங்களா? ஒரு நல்ல பாட்டு பாட்டு விடுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, அப்பா குள்ள நரியே தாலாட்டு. டென்ஷன் ஆகாம பாடுங்க. டக்கு டக்கு ஞாபகம் வந்துடும். கொஞ்சம் டென்ஷன்ல இல்லை. ஸோ உனக்கு டென்ஷன்ல பாட்டு வரமாட்டேங்குது. யோசனை பண்ணிட்டே இரு. அதுக்குள்ள இந்த குட்டிக்கிட்ட கேட்டுட்டு வந்துடும். இந்த குட்டிமா ஒரு பாட்டு பாட போறாங்க இல்லை? நீங்கள் பாடினோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லை? பரவாயில்லடா குட்டி. நீங்கள் பாடுங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, உயர்ந்த இடத்தில் இருந்து விட்டால் உலகம் உன்னை மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி விட்டால் நரனும் கூட மதிக்கும், தலைவாச மதிக்காத அதே என்று மான உள்ள மன்னனுக்கு அப்படி சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது, அதில் அப்படி. சூப்பரா பாடுறீங்க. சினிமா பாட்டு தானே இது? யார் பாடினா தெரியுமா? யாரு? ஓகே. எங்க அப்பா பாடின பாட்டை நீங்க எனக்கு பாடி காமிச்சிருக்கீங்க. சூப்பரா பாடிருக்கீங்க. நல்லா சினிமா பாட்டெல்லாம் பார்ப்பீங்களா? சினிமா பாட்டெலாம் கேட்க பிடிக்கும்ல? டான்ஸ் எல்லாம் பிடிக்கும்ல? சினிமா பாட்டு இல்லாமல் ஸ்கூலில் என்ன பாட்டு நல்ல பாட்டாக சொல்லி கொடுப்பாங்க? Dip, 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 my blue ship saying in the water, dip, dip, dip. அவ்வளோதானா? Sailing in the water like a cup and saucer, dip, dip, dip. அதுக்கு என்ன தெரியும்? அது வரைக்கும் தான் தெரியுமா? உனக்கு மறந்து போச்சா மிஸ்ஸுக்கு மறந்து போச்சா? எனக்கு தான் மறந்து போச்சு. மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க, உனக்கு தான் மறந்து போச்சு. அப்போ நீ கரெக்டாக ஒத்துக்கிட்டு இருக்க. சரி சார், இப்போ நமக்கு ஞாபகம் வந்துச்சா? சொல்லிடுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, சத்தமா சொல்லுங்க. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, எக்ஸலண்ட். குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாலாட்டு, சின்ன முயலே வேலம் கொட்டு, சிங்கக்கிட்டே தாளம் தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேழும் தான் பாடிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து. கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போச்சு. பரவாயில்ல, டென்ஷன் இல்லாமல் பாடுறீங்கல்ல? அந்த டென்ஷனை மறந்துட்டியா? பரவாயில்ல, ஆனாலும் பரவாயில்ல, சூப்பராக பாடியிருக்கேன். அவங்க எல்லாரும் உனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ மேடம் கிட்ட வரலாம். நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் ராம பாட்டு பாட போகிறேன். பாடுங்க. ராம ராம ராம் ராம் ராம்
जय राम 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 जय राम 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 दशरथ नंदन राम 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 दशमुख मातन राम 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 पशुपति रंजन राम 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 पाप विमोचन राम 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 जय राम 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 जय राम 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 சூப்பர். கை தட்ட வேண்டாமா? சூப்பராக பாடினல, நல்லா இருந்ததுல. நம்ம சிரிச்சுப்போம்ல. சரி, இப்போ அடுத்தது நம்ம சாப்பாட்டு விஷயத்துக்கு வரலாம். என்ன பிடிக்கும் சாப்பிட? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? இங்கே வர்ற உனக்கு இட்லி. இட்லி. நிறைய குழந்தைங்க தோசை சொல்லுவாங்க, நீ இட்லி சொல்லியிருக்க. ஸோ இந்த பாட்டிக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், அதனால நீ சொன்னியா? எனக்கு தான் இட்லி. உனக்கு தான்? ஏன் எனக்கு தான் இட்லி பிடிக்கும், என்னோட ஃபேவரட் இட்லி. உனக்கும் இட்லி பிடிக்கும். தொட்டு என்ன தொட்டுன்னு சாப்பிடுவா இட்லியில்? சட்னி. என்ன சட்னி? தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா? தக்காளி. தக்காளி சட்னி. நாக்கு கொஞ்சம் நீளம்தான். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எது கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க? ரொம்ப நல்ல குழந்தைடா நீங்க. ஆனா ரொம்ப பிடிச்சது எது? எது கொடுத்தாலும் சாப்பிடலாம், அது நல்ல ஹேபிட், வெரி குட் ஹேபிட். ஆனா நமக்கு பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? இட்லி, அப்புறமா புதினா சட்னி. இட்லி புதினா சட்னியா? இவர் தக்காளி சட்னி, நீ புதினா சட்னி, எனக்கு தேங்காய் சட்னி. நல்ல 3 கலர்ல இருக்குது இல்ல சட்னி. சரி, ஆனா காய்கறிகள் பாட்டி வேணா வித்தியாசம் பண்ண போறேன். காய்கறியில் என்ன பிடிக்கும்? எல்லா குழந்தையும் கேட்குறேன் அதை. வெண்டைக்காய். வெண்டைக்காவும் சாம்பாரும். வெண்டைக்காவும் சாம்பாரும். உனக்கு? வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் ஃப்ரை. வணக்கம். உங்களுக்கு நீங்கள் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டீங்களே, அது இல்லாமல் என்ன காய் பிடிக்கும்? பொட்டேட்டோ. பொட்டேட்டோ, பிரிஞ்சால். இதெல்லாம் பிடிக்கும். ஓ, நீங்கள் பிரிஞ்சால் கத்திரிக்காயெல்லாம் பிடிக்காதா? ஐயோ, அதெல்லாம் சாப்பிட வேண்டாம், எல்லா காயும் சாப்பிடணும். இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ரைஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லது அந்த ரைஸு. உளுந்து போட்டு சாதம் சாப்பிடுவோமா? டேய், பார்க்குறத பார்த்தா குறும்புத்தனமாக இருக்குது, பிடிக்கும்ல? சாப்பிட்டு தான் ஆகணும். பாட்டி பண்ணால் சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, அப்படி தான் உங்கள் அம்மாவும் சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துடணும், சாப்பிட வச்சுடணும். இன்னைக்கு உளுந்து சாதம், அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு எள்ளு தொகையல். நாக்க நீட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து சாதமும் அதுக்கு ஆப்டாக ஒரு எள்ளு தொகையலும். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த பருப்பு சாதம் அந்த மாதிரிலாம் கொடுத்து கொஞ்சம் பழக்கியிருப்போம், ஏன்னா அது சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பருப்பு சாதம்லாம் கொடுத்துருவோம். பட் இந்த மாதிரி உளுந்து சாதம்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டை பழக்கணும்னா, நம்மளோட பாரம்பரியமான உணவு மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல ருசியும் அதே சமயம் ஒரு நல்ல உடல் நலத்தையும் கொடுக்கும், உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு அது கட்டாயம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து கொஞ்சம் குளுமைங்கிறதுனால இந்த எள்ளு தொகையில் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எள்ளு தொகையில் கொஞ்சம் சூடு உள்ளது. ஸோ இது ரெண்டுமே அது ஒன்னோட ஒன்று காம்பினேஷன். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோல் உளுந்து சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், தோலுடன் உடைத்த உளுந்து 1/2 கப், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6 முதல் 8 பற்கள் வரை, உப்பு ருசிக்கேற்ப. எள்ளு தொகையில் செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த தோல் உளுந்து சாதம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதுக்கு வந்து உடைச்ச உளுந்து, ஆனால் தோலோடு இருக்கும் அந்த உளுந்து தான் நம்ம, அந்த கருப்பு உளுந்து தான் நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 1/2 மணி நேரம் ஊற போட்டதுக்கு அப்புறமா அது நிறைய கழுவி அந்த தோலை முடிஞ்ச மட்டும் நீக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் தோல் ஓரளவு அதில் இருந்தால் தான் ஃபைபர் கண்டென்ட்னு சொல்கிற நார் சத்து அதிகமாக இருக்கும்.
அதனால் அது ரொம்ப கழுவி இந்த தோல் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது பச்சரிசி. இது வந்து புழுங்கலரிசியாகவும் இருக்கலாம், பச்சரிசியாகவும் இருக்கலாம். எது வேணாலும் நம்ம பழக்கப்பட்ட அரிசி எடுத்துக்கலாம். ஆனால் 1க்கு பாதி தான் நமக்கு கணக்கு. நான் இப்போ இதில் வந்து 3.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 2.5 கப்பு அரிசிக்கும் 1 கப் அளவு உளுந்துக்கும் சேர்த்து 3.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து இப்போ அரிசியும் சேர்த்துடலாம். இந்த அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இதில் இதுக்கு தகுந்த உப்பை போட்டுடலாம். அதோட கூட பூண்டு இதையும் அதோட போட்டுக்கலாம். இந்த பூண்டு வந்து ஆக்சுவலாக போட்டால் ரொம்ப நல்லது. பட் இந்த பூண்டு பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் கொடுத்துடலாம். அது பாட்டுக்கு வேகிறதுக்குள்ளார நம்ம எள்ளு தொகைகளுக்கு தேவையானதை வறுத்து எடுத்துடலாம். குக்கரை மூடிட்டேன். இனி நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒன்ஸ் ஸ்டீம் வெளியில் வர ஆரம்பித்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வெயிட்டை போட்டுடலாம். இது அது கொதி வரட்டும். இந்த பக்கம் ஒரு சின்ன அடுப்பில் ஒரு சின்ன பேன் மாதிரி போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுக்கணும் இல்லையா, அது பண்ணிடலாம். யாருக்கு இங்கே சமைக்க பிடிக்கும்? உனக்கு பிடிக்குமாடா? வீட்டில் எதுவும் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நான் நிறைய பண்ணுவேன். ஸ்நாக்ஸ். அடேங்கப்பா. என்ன ஸ்நாக்ஸ்? பொட்டேட்டோ சிப்ஸ். பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? யார் சொல்லி கொடுப்பா? யார் கூட நிற்பா? பாட்டி. பாட்டியா? அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. அம்மா வந்து கூட நின்று உனக்கு இது பண்ண மாட்டாங்க. அம்மா ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அப்படியா? ஸோ பாட்டி தான் கூட நிற்பாங்க. இப்போ பாட்டிக்கிட்ட வந்து எல்லாம் கற்றுக்குறீங்க ஈஸியாக. அம்மா வரத்துக்குள்ளார அம்மாவுக்கு வேணுங்கிறத பண்ணி வச்சுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க அம்மாவுக்கு வேணுங்கிறது? டிஃபன். அதெல்லாம் பண்ணிடுவீங்களா? வெரி குட். ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாப்பா பண்ணிடுறா எல்லாத்தையும் அப்படின்ல. வெரி ஹாப்பி. நம்ம சார் நம்ம ஸ்டைலில் கையை வச்சு நிற்கிறேன். என்ன சார் நம்ம பண்ணுவோம்? கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிட்ருவோம்மா வீட்டில். கிச்சன்கிட்ட விட மாட்டாங்க இல்லை? என்ன முடிக்கிறீங்க? நான் பாய், நான் ஏன் சமைக்கணும் அப்படின்னு கேட்பியா? இல்லை. நீயும் பண்ணுவியா? என்ன பண்ணுவேன்? முட்டை ஆம்லெட்டு. என்ன சிரிக்கிறிய? நல்லா சொல்லு. இவ்வளோ தான் நல்லா பேசுனேன். இப்போ கேமரா ஆன் பண்ணோன்னே சிரிப்பு தான் வருது, பேச்சு வர மாட்டேங்குது. காற்று தான் வருதா? இப்போ ஸ்டீம் வருது. இதில் மீடியம் ஃப்ளேமுக்கு போயிடலாம். இதில் வறுத்தாச்சு. இப்போ மிளகா ரெடி. மிளகா காரம் தெரியுதா? தெரியுதா காரம்? நீ பண்ணுறதுல என்ன ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லுங்க பாப்பா பிரதீக்ஷா. அடுத்து உளுந்து போட்டிருக்கேன். நான் வந்து சப்பாத்தி. சப்பாத்தியா? திரட்டுறதும் திரட்டிடுவீங்களா? எப்படி போடுவீங்க சப்பாத்தி? வலை போட்டா இல்லை தோசைக்கல்ல போட்டு எடுத்துருவீங்களா? தோசைக்கல். தோசைக்கல்லேவா? சைட் டிஷ்ஷு பாட்டி பண்ணிடுவாங்க. அப்படியா? சைட் டிஷ் என்ன? சிக்கன் குழம்பா, மட்டன் குழம்பா? குருமா. குருமா. ஓகே. நமக்கு சப்பாத்தி பரோட்டாலாம் பிடிக்குமா? பிடிக்காதா? இட்லி தான். சப்பாத்தி பிடிக்கும், பரோட்டா பிடிக்காது. பரோட்டா பிடிக்காதா? ஸ்கூலில் என்ன படிக்க பிடிக்கும்? என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் உனக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? ஆப்டிடியூட் கம்ப்யூட்டர். ஆப்டிடியூட் கம்ப்யூட்டர். ஆப்டிடியூட் கம்ப்யூட்டர். ஓகே. சூப்பராக கம்ப்யூட்டர் இது பண்ணுவீங்க. சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்கூலில். வீட்டில் வந்தால் அப்பா அம்மா வந்து எடுக்க விடுவாங்களா? கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண விடுவாங்களா? பண்ண விட மாட்டாங்க. ஸ்கூலில் தான் பண்ணணும் நீங்கள். ஸ்கூலில் பண்ண விட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காமிப்பாங்க, அப்புறமா கூட்டிகிட்டு விடுவாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸ்கூலில் சாப்பாடு வந்து எப்படி எல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களா? நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஏன்?
ஷேர் பண்ணக்கூடாது. கூடாதா? எங்க இந்த கோவிடுக்கு அப்புறமா ரூல்ஸ் எங்க ஸ்கூல்லே ஷேர் பண்ண விட மாட்டீங்க. ஷேர் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஷேர் பண்ண விட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அவங்க செய்கிறது நல்லது தான். ஒரு குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொரு குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு. ஆனால் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து வித்தியாசமாக இருக்கும் சாப்பாடெல்லாம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தான். பட் அப்போ இந்த கோவிடு கொரோனாலாம் கிடையாது. அதனால் நல்லா ஃப்ரீயாக இருந்தோம். அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா நீங்கள்? இல்லை, அம்மா பாட்டுக்கு சமைச்சு கொடுக்குறது, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துக்கலாம். பண்ண மாட்டிங்களா? டேபிளில் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கலாம், தண்ணி கொண்டு வந்து வைக்கலாம். சரி, இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாடத்துலேருந்து ஏதாவது நல்லதாக ஒரு திருக்குறளோ ஏதாவது ஒரு பாட்டோ சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்கலாமா? நிறைய பேர் கேட்குறாங்கல்ல. திருக்குறள் சொல்ல தெரியுமா? அம்மா சொன்னாங்க ரொம்ப நல்லா திருக்குறள் சொல்லுவேங்க. எனக்கு கூட கொஞ்சம் சொல்லிக் கொடு. சொல்லி தெரியா? இப்போ எள்ளும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் அதோட சேர்த்து எள்ளு மட்டும் நல்லா படப்படப்படன்னு பொரியிற மாதிரி வறுத்தாதான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எள்ளு மட்டும் வறுபடலை அப்படின்னா ஒரு சிறு கசப்போட அந்த வாசனையும் இல்லாமல் போயிடும் அந்த. அதனால் அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம் ஒரு துளி, அவ்வளோதான். என்னடா பெருங்காயம் போட்டு நான் அப்படி சிரிக்கிற? அதை பற்றி தெரியுமா உனக்கு? அவ்வளோதான். கொஞ்சோண்டு அப்படி ஒரு சிரிப்பாக இருந்தது. கொஞ்சமாக தேங்காய். இந்த தேங்காய் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 2 வறுக்கணும். இதையும் இப்படி இது இன்னொரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு பயந்துச்சியா? இல்லை, அரைக்கும் போது உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும், அம்மி இல்லை. அதனால் நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த ப்ரெஷர் வந்து நல்லா 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கடையில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எள்ளு, உளுந்து, பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய், மிளகாய் இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டா தேவலாம். இந்த மாதிரி அரைச்சிடணும். இதில் விருப்பப்பட்டால் புளி சேர்க்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. யூஸ்வலாக நான் சேர்க்கறது இல்லை. விருப்பப்பட்டால் அந்த புளிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து வேணும்னு நினைக்கிறவங்க அதை புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூவை கொட்டி நல்லா கிளறிட்டு இந்த சாதத்தை சர்வ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து திருக்குறள் சொல்ல போகிறேன்னு ரெடியாக நிற்கிறாங்க. கேட்கலாம். பீலிபை சாகாடம் அச்சிலும் அப்பண்டம் சாகம் எதிர்த்து பெரின். மேடம் நம்ம என்ன சொல்லுவோம் மேடம்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடத்தே உலகு கற்க கசடட கற்றவை கற்றபெண் நிற்க அகக்கு தக. 2 பேருக்கும் நான் வேகமாக கை தட்டுவேன். சத்தம் அடங்கிடுச்சு. எடுத்துக்கலாமா? வாசனை வருதா? அப்பா இப்போ நல்ல ஒரு கலத்தி கொடுத்துடலாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் மசிச்சா மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த பூண்டு சேர்க்கறது கூட இந்த வாய்வு தொந்தரவுல, ஏன்னா பருப்புக்கு வந்து வாய்வு தூண்டக்கூடிய இது உண்டு இல்லையா, அதை தடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கறது தான் இந்த பூண்டு சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்க. அடுத்தது இதில் தேங்காய் பூ. ரெடி. இப்போ இதை முதல்ல சர்விங்கில் வச்சிடலாம். அப்புறம் ஒரு குட்டி கப்பில் தருவேன். ஆக்சுவலாக இதோட கூட நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டும் கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு துளி நெய் விட்டும் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் அப்படியே சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் இதை நெய் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இது மேலே கொஞ்சமாக நம்ம எள்ளு தொகை
அப்படியே சாப்பிடணும். தட்டில் வச்சுட்டு கூட எள்ளு தொகையிலையும் வச்சு அப்படியே லேசாக எள்ளு தொகையில தொட்டு தொட்டு சாப்பிடணும். சிலர் என்ன பண்ணுறாங்க, இதுலேயே வந்து தயிர் போட்டு சாப்பிட்றவங்க உண்டு. இதுக்கும் தனியாக சாதம் எடுக்காமல் இந்த சாதத்துலேயே கொஞ்சம் தயிரை கலந்து சாப்பிட்றதும் உண்டு. தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளமோ அல்லது ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் பிடிக்கும்ல காய், காரம் போட்ட காய், அந்த மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். எது எப்படி இருந்தாலும் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பாரம்பரியமான உணவு தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கோம். 3 பேரும் சாப்பிட்டுட்டு மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு எனக்கு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நீ சிரிச்சு மயக்காத, கப்பில் தரேன். ஊதி சாப்பிட்றேன். நீ சாப்பிட்றேன், ஊதி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா நிஜமாவே? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு ஸ்வீட் ஸ்மைலோட நல்லா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கா? இல்லை அவள் சொன்னாலேன்னு சொல்லிட்டியா? நிஜமாவே. ஆனால் இது ஃபுல்லாக முடிச்சாகணும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக அவங்க வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்க அம்மா அப்பாவை செஞ்சு தர சொல்லி அது சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு நல்ல அட்ராக்டிவாகவும் இருக்கும். அந்த கலர் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அதே மாதிரி. அதே சமயம் உடல் நலத்துக்கு வலு சேர்க்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அவங்கள நல்ல வலுவான குழந்தைங்களா மாற்றுங்க. இதை செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதையும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் அவங்களும் கலந்துக்கிட்டு எல்லாரையும் மகிழ்விப்பாங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.